ஹாய் ஐஸ், இன்று நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டரை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோங்க. யாருன்னா நம்மளுடைய வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இவர் பிறந்தது எப்போ பிறந்திருக்காருன்னா 26 ஏப்ரல் 1564 ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஆவன் இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. இவர் இறந்தது 23 ஏப்ரல் 1616 அதாவது அவருடைய 52வது வயதில் அவருடைய மரணத்தை இவர் எழுதியிருக்காரு. இவருடைய வாழ்கிற காலத்தில் இவர் எதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பிளேஸ் நிறையா ப்ளே எழுதுவார். அதே மாதிரி ஒரு பெஸ்ட் பொயட்ரும் கூட. அண்ட் ஆல்சோ இஸ் அன் ஆக்டர். ஏன்னா ஷேக்ஸ்பியர் அப்படின்னாவே ட்ராமா ப்ளே அப்படின்றோம், அதில் எல்லாருமே இவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் இவர் ஆக்டரும் கூட. அதாவது இவர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டஸ்ட் கிரேட்டஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப கிரேட்டஸ்ட் ட்ராமட்டிஸ்ட் யாராக சொல்கிறாங்கன்னா நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட ட்ராமாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருடைய பிளேஸு ட்ராமாஸ் எதை வேணால் பாருங்கள். ஸ்டார்டிங் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஏதோ ஒரு இது கண்டிப்பாக ஒவ்வொரு பிளேவிலையும் அது வந்துட்டு தான் இருக்கும். ஃபைனலாக ஒரு கிளைமேக்ஸ் போய் ஒரு டர்னிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருடைய பிளேன் எடுத்தாவே எல்லாமே அவர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய பிளேஸு அவர் எழுதின அந்த பிளேஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மேஜரான லாங்குவேஜ் எந்தெந்த லாங்குவேஜ் இருக்கோ எல்லா லாங்குவேஜ்லேயுமே எல்லாருக்கும் புரிகிற வகையில் அவரோட பிளேஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவரோட பிளேஸ் எல்லாருமே அதிகமாக படிக்கிறதுனால டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா எலிசபெத் எரா அண்ட் ஆல்சோ இசன் ஜக்கோபன் எரா. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தக்கூடிய ரைட்டர் யாருன்னா நம்மளுடைய வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். அவருடைய ஒய்ஃபு அதாவது ஸ்போஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி ஹாத்வே. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எத்தனை பேர் அப்படின்னா 3 பேர். ஒன்று சூசனால், இவங்க யாருன்னா லேடி. செகண்ட் ஆம்லெட் ஷேக்ஸ்பியர், ஜுடித் கோயன்லி. ஸோ இவங்க யார் அப்படின்னா அவங்களுடைய 2 பசங்க ட்வின்ஸும் கூட. இப்போ நம்ம அடுத்தது அவங்களுடைய அவங்களுடைய அப்பா அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவருடைய ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஷேக்ஸ்பியர். அவருடைய அப்பா நான் சொன்ன மாதிரி ஜான் ஷேக்ஸ்பியர். மதர் யாருன்னா மேரி ஆர்டன். இவர் எழுதினக்கூடிய மொத்தமான பிளே எத்தனை பிளே எழுதியிருக்காரு அப்படின்னா 37 பிளே எழுதியிருக்காரு. ஸோ 37 பிளே கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். மொத்தம் 39 எழுதியிருப்பாங்க. 39ல் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஒன்று எழுதியிருப்பாங்க. மொத்தத்தில் அவர் எழுதின பிளே கம்ப்ளீட்டான பிளே பார்த்தீங்கன்னா 37 பிளே தான். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. இந்த சானட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் அதை சானட்டை பற்றி லாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ரொம்ப அருமையாக இருந்துகிட்ருக்கோம். இந்த 37 பிளேவும் 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா காமெடி, ஹிஸ்ட்ரி, ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம காமெடி பார்த்துக்கலாம். ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1602 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆஸ் யூ லைக் இட் 1599. காமெடி ஆஃப் எரர்ஸ் 1589. லவ்ஸ் லெபஸ் லாஸ்ட், மெஷர் ஃபார் மெஷர், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், மேரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சர். 8th என்ன மிட்சம்மர் நைட் ட்ரீம், மச் அடோ அபவுட் நத்திங், டாமிங் ஆஃப் எ ஷேர், டெம்பஸ்ட், 12th நைட், 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெர்ஹனா, வின்டர் டேல். இதெல்லாம் என்னென்னா காமெடிஸ். இப்போ சொல்ல போகிறது ஹிஸ்ட்ரி. ஹென்ரி 4th பார்ட் 1, ஹென்ரி 4th பார்ட் 2, ஹென்ரி 5, ஹென்ரி 6 பார்ட் 1, ஹென்ரி 6 பார்ட் 2, ஹென்ரி 6 பார்ட் 3, ஹென்ரி 8. அது மட்டும் இல்லாமல் கிங் ஜான், பெர்சிலஸ், ரிச்சர்ட் 2, ரிச்சர்ட் 3. நெக்ஸ்ட் ட்ராஜடிஸ், ஆண்டனியோ அண்ட் கிளியோபெட்ரா 1606, கரோலினஸ் 1607, கைம்லி, ஹாம்லெட், ஜூலி சீசர், கிங் லியர், மேக்பத், ஒத்தல்லோ, ரோமியோ அண்ட் ஜூலியட், டைம் ஆஃப் ஆத்தர்ஸ், திட்டஸ், ஆண்ட்ரியஸ், ட்ரெய்லஸ் அண்டு கிறிசிடா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட 37 பிளேஸு. நான் சொன்ன மாதிரி 154 சானட்டை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. அவர் இந்த சானட்டில் எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா, பர்டிகுலராக சொல்ல போனால்
ஸ்பீக்கர் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு யங்மேனை பற்றி சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு டார்க் லேடியை பற்றியும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு 126 சானட்டில் வந்து எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா யங்மேனை பற்றி சொல்கிறாரு. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் லவ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ ஷேக்ஸ்பியரை பற்றி ஷார்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ல போகணும்னா இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.